செங்கல்பட்டு பக்கத்துல சென்னிமலை அப்படின்னு ஒரு இடம், முருகன் இருக்கக்கூடிய இடம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் வாங்க. இந்த இடத்துக்கு வர்றது, இந்த தெய்வத்தை வணங்குறது எல்லாமே முருகனுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நடக்கும். கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர், அதாவது 290 படிக்கட்டுகள். சென்னையிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டரு. இங்கே செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை இந்த நாட்களில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் ஃப்ரீயாக இருக்கும். அந்த தெய்வத்தை வள்ளி தேவயானையோட காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முருகன், சென்னிமலை முருகன். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் எப்பாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும்னா முருகனை வணங்க. முருகன் நிலத்துக்கு அதிபதி. அப்புறம் வீடு இல்லை, பதவி உயர்வு இல்லை, இப்படி எதை கேட்டாலும் தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர். 4 விஷயத்துக்கு முருகரை தேடுவாங்க. ஒன்று வீடு, இன்னொன்று மண் மனை பிரச்சனை, இன்னொன்று திருமணம், இன்னொன்று குழந்தை. 4 விஷயத்துக்கு அதிகப்படியாக தேடுவாங்க. பதவி உயர்வுக்கும் தேடுவாங்க. முருகனை வணங்குறது, முருகனை பார்ப்பது எல்லாமே அதிசயம். முருகப்பெருமான் நினைத்தால் உங்களை இந்த மலையில் அழைத்து கூட அற்புதம் செய்வார். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த முருகன் சென்னிமலை முருகன். இயற்கையா முருகனை வணங்குறதுக்கு இந்த செம்மலை முருகன் ஒரு மிகப்பெரிய தேர்வா இருக்கும். முருகனுக்கிட்ட நீங்க அதை வேணும் இதை வேணும்னு எதுவுமே கேட்காதீங்க. சாமிகள் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணுன்றது தெரியும், அவருக்கு தெரியும்ல உனக்கு என்ன வேணும்னு. நீ கேட்கவே வேணாம், தானா கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தெய்வம் எதிரானா முருகன். முருகனை வணங்க வணங்க வளர்ச்சி தானே தவிர வீழ்ச்சி கிடையாது. நீங்க போய் ஏதோ ஆடம்பரத்துக்கு செலவு பண்றதுக்கு, திருப்பணிகளுக்கு நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா திருப்பி கொடுப்பாராம். பொதுவாகவே கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது எல்லாராலையும் முடியாது, ஒரு சில மக்களால் மட்டும்தான் முடியும். அப்படியாப்பட்ட யோகம் தரக்கூடிய சென்னிமலை முருகன் வள்ளி தேவயானையோட காட்சி கொடுக்கிறார். மலையில அந்த காற்றை சுவாசிக்கிறதே பெரிய சுவாரஸ்யம்தான். மலையில முருகரை வணங்குறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. உருவாய் அருள்வாய் உளதாய் உணதாய் கருவாய் விழியாய் கதியாய் மதியாய். இந்த முருகருடைய ஸ்லோகம், இந்த பாட்டு இருக்கு தெரியுங்களா? எனக்கு முழுமையா பாட தெரியாது. இந்த பாட்டை கேட்கும் போதே வீட்டில் ஒரு வைப்ரேஷன் வரும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 8 லைன் தான் வரும். அந்த 8 வரிகளை மனப்பாடம் பண்ணி நீங்க பாடும்போது பவர். அதை யூடியூப்ல அப்படி போட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா அது முருகரே உங்களை வீட்டில் இருப்பதற்கு சமம். அதனால முருகரை நினைக்கிறவங்க மலை பிரதேசமான சில இடங்களுக்கு வாங்க. முருகரை, மலையில் இருக்கக்கூடிய முருகரை வணங்குங்க. மலை போல் இருந்த பிரச்சனை கூட அப்படியே கடுகு மாதிரி ஆயிடுமா. முருகரை முழுமையாக நம்பணும். தமிழ் கடவுள் முருகர். இன்னைக்கும் முருகப்பெருமானை வணங்கி பல பேர் பல இடங்களுக்கு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வர வச்சிருவார். நாங்கள் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாமே தெய்வ செயல். அவனின்றி ஓரளவும் அசையாது என்பதுதான் ஒரு உண்மை.